விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தவளை தன்வாயால் கெடும் உண்டா? தவளை தன்வாயால் கெடும் அந்த மாதிரி தான். அதாவது நீங்களா ப்ளீஸ் அவாய்ட் யுவர் லூஸ் டாக்கிங். நீங்கள் அந்த மாதிரி பேசுகிறத நீங்கள் விட்டாலே உங்களுக்கு நீங்கள் அமோகமாக இருப்பீங்க. அதாவது சில பேர் சாதாரணமாக கேட்டால் கூட நீங்கள் நக்கலாக பதில் சொல்லுவீங்க. அந்த மாதிரியெல்லாம் குணாதிசயம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது தம்பி, சரியாக வராது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அதாவது இந்த குத்தி காட்டி பேசுறது, நக்கலாக பதில் சொல்கிறது, இதெல்லாம் இந்த அதாவது விருச்சிகம்னாலே அந்த தேல் அந்த கொடுக்கு சொல்லுவாங்க இல்லையா, சொல் பேச்சு கேட்காம இருக்கிறது, தூக்கி எறிகிறது, கண்ணா பின்னான்னு பேசுறது, சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன் நிலையை மறந்து விடுவது, தன்னை மறந்து கோவப்படுறது, அதீத கோபங்கள் இதெல்லாம் உண்டு. அப்பா அம்மா கிட்ட கோவப்படுற சில பேர்லாம் இருப்பாங்க, சாப்பிடாம போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா வச்சுருப்பாங்க சில பேர். உண்டா இல்லையா? போய் நான் சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் இருக்குது இல்லைங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், உங்கள் வீட்டில் தெரியும் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த ராசி அப்படின்னு சொல்லும்போது, ஜென்ம ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது விருச்சிக ராசிக்காரர்கள் பேசும்பொழுது தன்மையை கடைபிடிக்க வேண்டும். உங்கள் பேசும்பொழுது நம்ம இப்படி தான் பேசணும், நம்ம இப்படி தான் பண்ணணும், நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அனுஷ நட்சத்திரம் எப்பேற்பட்ட நட்சத்திரம்? மகாபிரிவா நட்சத்திரம் சொல்லுவோம். அனுஷ நட்சத்திரம் மகாலட்சுமி பொருந்திய நட்சத்திரம் இல்லையா? உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும் நினச்சி பாருங்கள். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி பேசுனதே திரும்ப திரும்ப பேசுவாங்க. இந்த கிளி பேசுமே அந்த மாதிரி சொன்னதே திரும்ப திரும்ப அந்த மாதிரி கேட்ட நட்சத்திரம் விருச்சிக ராசி, அது அவங்களுடைய சுபாவம் அந்த மாதிரி. விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி கேட்டதுக்கு பதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் உண்டு. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆழமான சிந்தனை. இவங்களுக்கு வந்து நல்ல ஆழமான சிந்தனை, டீப்பாக யோசிப்பாங்க, ரகசிய தன்மை உண்டு மனசில். விருச்சிக ராசிக்காரர்கிட்ட ஒரு விஷயத்தை ரகசியத்தை சுத்தீங்கன்னா ரகசியம் காக்கும் ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா அவங்க தான். உயிரே போனாலும் சொல்ல மாட்டாங்கங்க, உண்டு, அதெல்லாம் உண்டு. இல்லைன்னு சொல்லுங்கள், இல்லை. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரகசியத்தை காக்கக்கூடியவர்கள், எதிரிகளை தகர்க்கும் மனப்பக்குவம் கொண்டவர்கள். நீ இப்படி வரியா, நான் எனக்கு உன்னை எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா, உன்னை எப்படி, இவங்கள மாதிரியான ஒரு ஆள் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை, இன்னைக்கு எதிரிகளை தகர்க்கும் மனப்பக்குவம் கொண்டவர்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இன்னைக்கு யார் அனுஷ நட்சத்திரம் யார் ஆளுமையில் இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ராசிக்காக நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த ராசிக்காரர்கள் எதை எந்த நேரத்தில் வெளிக்காட்டணுமோ அந்த நேரத்தில் அதை வெளிக்காட்டி சக்ஸஸ்ஃபுல் பண்ணக்கூடிய, சொல்லி அடிக்கக்கூடியதில் வல்லமை பெற்றவர்கள் இன்றைய விருச்சிக ராசி நேயர். விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜென்ம ராசியில் பிறந்தவர் அவ்வளோ நன்னா இருப்பாங்க. காலகட்டத்தில் ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்காது. கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறது யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே தான் இருக்குது. ஆனாலும் எதை எப்படி கொண்டு போகணும், எதை எப்படி சமாளிக்கணுங்கிற திறன் படைத்தவர்கள் அவர்கள்.